கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசன ஜெபத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் நன்மையாய் நடத்தி இந்த 12ஆம் மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மாதமாய் நாம் இந்த தேசத்தில் அனுசரித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையினால் நிரப்புவாராக. ஏதோ நிறைய காரியங்களிலே நமக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்தின வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்துல ஒருவேளை இந்த 2025 11 மாதங்களில எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்க காத்திருந்தீர்களோ அது எல்லாம் நடக்காதபடி தாமதித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், நான் சொல்ற வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் இனி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது, இனி தாமதிக்காது. ஒருவேளை இதுவரை தாமதித்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் தாமதித்திருக்கலாம், நன்மை தாமதித்திருக்கலாம், ஐஸ்வர்யம் தாமதித்திருக்கலாம், பல நாட்களாய் தடையாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு தைரியம் அதுதான். அதனால நிச்சயமாக நிறைவேறும், என் வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். நீங்கள் பல நாட்களாய் எதிர்பார்த்த நன்மை வரப்போகிறது. பல நாட்களாய் எதிர்பார்த்த குழந்தை செல்வங்கள் வரப்போகிறது. பல நாட்களாய் எதிர்பார்த்த திருமண தடைகள் மாறப்போகிறது. கர்த்தர் தரப்போகிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள் மறைய போகிறது. பல நாட்களாய் இந்த வியாதியினால் நான் கஷ்டப்படுகிறேனே, என்னை யார் பார்க்கிறா, எனக்கு யார் உதவி செய்யா, ஐயோ நான் மரித்து போயிடுவேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளே, வீடு கட்டுவதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கட்டாயம் வீட்டை கட்டி குடியேறுவீர்கள். ஏனென்றால் இனி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தாமதிக்காது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த உண்மையிலவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால கலங்கி போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், இனி தாமதியாது. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் இனி சொன்னாரே, இனி தாமதியாது என்று சொல்லியிருக்கிறாரே. ஒருவேளை இங்கிருந்து வர வேண்டிய பணம் நின்று கொண்டிருக்கிறதா, தாமதிக்கிறதா? இனி தாமதியாது. தேவன் இனி தாமதிக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவனாயிருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பயந்து மட்டும் போகாதிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்ய போகிறார். தாமதிக்காம வரப்போகிறது. எஸ் லார்ட், தேவன் அதை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இனி தாமதியாது, இனி தாமதியாது. நிறைவேறும், நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது நிறைவேற போகிறது. நாம் ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு கேட்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நீதியின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும் அப்பா. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ, நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ, சமாதானத்துக்காக காத்திருக்கிறார்களோ, சந்தோஷத்துக்காக காத்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு வாழ்க்கையிலே
தாமதிக்காம அற்புதங்களை செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய சமூகத்திலே என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்துக்கு ஏத ஆசீர்வாதம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.